சூப்பரா மணக்க மணக்க பொங்கல் ஸ்பெஷலா சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த குக்கர் பொங்கலை நம்ம சாதாரணமா செய்ய போறது கிடையாது, ரொம்ப ஸ்பெஷலா செய்ய போறோம். ஸோ இன்னைக்கு பஞ்சாமிர்தம் செஞ்சுதான் இந்த பொங்கலை செய்ய போறோம். இதுவரையிலும் நீங்க பார்க்காத ரெசிபியா இருக்கும், ஆனா செம்ம அஸ்தலா இருக்கும். நீங்களும் பஞ்சாமிர்த ஸ்வீட் பொங்கல் செஞ்சு கொண்டாடுங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக்கர் சக்கரை பொங்கல். ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேங்க. 1/2 கிளாஸ் பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதிலே போட்டுடலாம். அடுப்பணல் கம்மியா வச்சு இது லேசா செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாங்க. அப்ப பொங்கல் நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும். பாசிப்பருப்பு லேசா செவந்துருச்சு, வாசனையே வருது. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. அடுத்தது 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் போட்டுடலாம். இப்ப அடுப்பணல் ஃபுல்லா கம்மியா இருக்கணும். இதுவும் சேர்த்து கலரி கொடுத்துடலாம். ஜஸ்ட் சூடானா போதுங்க. நான் எடுத்திருக்கிற பச்சரிசி நல்லா கொஞ்சம் பெரிய அரிசியா இருக்கிறது. இது பொங்கலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு எப்பயுமே பொன்னி அரிசி விட இந்த மாதிரி பெரிய அரிசி தான் பொங்கல் செய்ய ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கு நல்லா புது அரிசியா கொடுங்கன்னு கடையில கேட்டு வாங்க. அரிசியும் சூடாயிடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. இப்ப இதை அலசி எடுத்துட்டு வந்துடுறேன். அலசி எடுத்துட்டு வந்துட்டேங்க. ஸ்டவ்லயும் வச்சுட்டேன். இப்ப இனிமே தண்ணி பால்லாம் அளந்து ஊத்திக்கலாம். அரிசி பருப்பு எடுத்த அதே கிளாஸ்லயே 1 கிளாஸ் காய்ச்சாத பால் எடுத்து வச்சிருக்கேன். இதுலயே ஊத்திடலாம். அடுத்தது பச்சை தண்ணி 4 கிளாஸ் அளந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் ஊத்திடலாம். இப்ப அடுப்பணல் ஃபுல்லா வச்சிடலாங்க. இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்குதுங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நிறைய இருக்கிறதுனால குக்கர்ல விசில் வரும்போதும் வெளியே அடிக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு இந்த தண்ணி கொஞ்சம் சுண்ணதுக்கு அப்புறம் நம்ம மூடி போட்டு விசில் விட்டோமா ரொம்ப ஒன்றும் வெளியில வராது. நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். அப்ப ரொம்ப மணமா இருக்கும். இப்ப கிளறி கொடுத்துடலாம். அவ்வளவுதாங்க. இனிமே குக்கரும் மூடிடலாம். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சு இது 3 விசில் விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டோம். இது அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த குக்கர் பொங்கலை நம்ம சாதாரணமாக செய்ய போறது கிடையாது, ரொம்ப ஸ்பெஷலாக செய்ய போறோம். இதுவரையிலும் நீங்க பார்க்காத ரெசிபியா இருக்கும், ஆனா செம்ம அஸ்தலா இருக்கும். ஸோ இன்னைக்கு பஞ்சாமிர்தம் செஞ்சுதான் இந்த பொங்கலை செய்ய போறோம். பழுத்த பழமா சின்ன சைஸ்ல நான் 3 எடுத்திருக்கேங்க. எனக்கு இங்க நான் பெங்களூர்ல இருக்கிறதுனால இலைக்கு தான் கிடைச்சது. ஸோ நான் அதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு பூம்பழம் கிடைச்சதுன்னா அதுல செய்யுங்க. இப்போ இதுல தேவையானதெல்லாம் போட்டுக்கலாங்க. இந்த கிளாஸ்ல தான் அரிசி எடுத்தோம். இதே கிளாஸ்லயே 2 கிளாஸ் வெல்லம் போட்டுக்கலாங்க. நான் நாட்டு சக்கரை தாங்க எடுத்து வச்சிருக்கேன். நீங்க கருப்பட்டி, அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம், தூள் வெல்லம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் எதா இருந்தாலும் கொஞ்சம் டார்க்கா இருந்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். 2 கிளாஸ் போட்டாச்சுங்க. இதுலயே 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ல தாங்க நான் இது செய்யறேன். அப்படியே லைட்டா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சிடலாங்க. ஒன்றும் பாதியமா பிசைஞ்சா போதும். ஜஸ்ட் அந்த பழத்தெல்லாம் இப்படி அழுத்தி கொடுத்தாலே போதும். பழம் நல்லா மசி அப்படி கொழன்னு வந்துடும். நீங்க இதுல டேட்ஸ் கூட வேணா போட்டுக்கலாம். அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் உங்க இஷ்டப்படி போட்டுக்கலாம். தேன் கூட வேணாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்படி வாழைப்பழம் போட்டு செய்யும் போதும் நம்ம சக்கரை பொங்கல் அவ்வளோ ருசியா இருக்கும். இந்த அளவுக்கு இப்படி ஒன்றும் பாதியமா மசிச்சுக்கிட்டா போதுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு பஞ்சாமிர்தம் ரெடி. இப்போ குக்கர்ல வேக வச்ச பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதில் 1 சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க. அடுப்பணல் கம்மியாவே வச்சிடலாம். பஞ்சாமிர்தத்தை இதிலே ஊற்றிடலாம். எனக்கு கொஞ்சம் சோறா இருந்தா பிடிக்கும். அதனால ஃபர்ஸ்ட் கிளறாம நான் பஞ்சாமிர்தம் ஊத்திருக்கேன். இதே உங்களுக்கு கொஞ்சம் சோறா வேணாம், ரொம்ப கொழன்னு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொங்கல் கிளறிட்டு அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தத்தை ஊற்றலாம். நல்லா கிளறி கொடுத்துடலாம். இது நல்லா உருகி வர இன்னும் தளர்வா வரும். சரிங்களா? அப்படியே சோறா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி இருந்தா ரொம்ப பிடிக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி விடாம கிளறி கொடுத்தா போதுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தளர்வா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்க பால் வேணாலும் ஊத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா சுடு தண்ணி வேணாலும் ஊத்திக்கலாம். வெல்லம் ரொம்ப கம்மியா போட்டாலும் அப்படி கட்டி ஆயிடும். இதுக்கு ரொம்பவும் ஓவர் கொழன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா வாழைப்பழம் போட்டிருக்கிறதுனால அதே நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ ரொம்ப நேரம் வச்சிருந்தா கூட உங்க பொங்கல் சாஃப்டா இருக்கும். இப்போ இது மேல 1 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ இதுக்கு முந்திரி திராட்சைலாம் தாளிச்சிக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டுங்க. தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சிடுச்சு.
இப்போ இதுலேயே 1/2 கைப்பிடி முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க, நம்ம விருப்பம் தான். அடுப்பை நான் ஃபுல்லாக இப்போ கம்மியாக இருக்கணும். முந்திரி பருப்பு லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயே 1/2 கைப்பிடி உலர்ந்த திராட்சை போட்டுக்கலாம். இப்போ இதுவும் சேர்த்து கிளறிக்கலாம். திராட்சையும் நல்லா உப்பிடுச்சிங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு தாளிச்சிக்கிட்டா போதும். இப்போ இது நம்ம சக்கரை பொங்கலில் கொட்டிடலாம். அப்படியே கிளறி கொடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க பொங்கல் ஸ்பெஷலாக சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம். இப்போ தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. நம்மளும் எவ்வளோ பொங்கல் செஞ்சுருக்கோம். இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் டேஸ்டியாகவும் நம்ம பஞ்சாமிர்த ஸ்வீட் பொங்கல் செஞ்சுருக்கேங்க. இது என்னுடைய ஓன் கிரியேஷன். எப்பயுமே ஒரே மாதிரி செய்யறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுக்கும் போதும் டேஸ்டாகவும் இருக்கும், வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கெல்லாம் டிப்ஸே நான் தேவையில்லைன்னு சொல்லுவேன். ஜஸ்ட் இந்த அளவுகள் ஃபாலோ பண்ணாலே போதும். இங்கே பார்த்தீங்களா, இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு கூட எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. உங்களுக்கு எந்த அளவு பொங்கலோட திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் எடுத்த அரிசி தண்ணி அளவு எடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கச்சிதமா பொங்கல் இந்த அளவுக்கு இருக்கும். இன்னும் நல்லா தளர்வா வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி பாலை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சாமிக்குன்னு செஞ்சதுனால நான் டேஸ்ட் பார்க்கலீங்க. இதே அளவுகளோடையும் இதே குறிப்புகளோடையும் செய்யுங்க. இதுவரையிலும் நீங்க செய்யாத சுவையா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரையிலும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.